யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறத்தர வாரா நோதலும் தனித்தலும் அவற்றோரென்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்று இளமே என்னும் புறநானூறு வரிகளுடன் தமிழையும் அவையோர் அனைவரையும் வணங்கி என் பேச்சை தொடங்குகிறேன். சங்க இலக்கியத்தில் அக்காலகட்டத்தில் வாழ்ந்த மனிதர்கள் பண்பாடுடன் கலாச்சாரத்துடன் நாகரிகம் கோட்பாடு ஆகியவற்றை படம் பிடித்து காட்டுவதாகத்தான் அமைந்துள்ளது. மக்களின் வாழ்க்கை நிலையை சங்க இலக்கியங்கள் இரண்டு வகையாக பிரிக்கின்றனர். இல்லற வாழ்க்கையை அகம் என்றும் கொடை பொருள் வீரம் ஆட்சி இவற்றை புறம் என்றும் பிரித்து காட்டுகிறது. இலக்கியத்தின் நோக்கம் உயர்ந்த வாழ்வியல் அறநெறிகளை மக்களுக்கு எடுத்துரைப்பதாகத்தான் உள்ளது. மனிதர்களுக்கு அடையாளம் இலக்கியம் என்பதால் இலக்கியத்தின் அடையாளம் மானுடமே ஆகும். மானுடம் என்பது நிறையின வேறுபாடுகளை கொண்ட மனிதர் கூட்டமாகும். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்னும் பழமொழிக்கேற்ப பரந்து விரிந்த நிலப்பரப்பில் ஆறறிவு கொண்ட இனமாக தோன்றியது மானுடம். ஒவ்வொரு தலைமுறையும் வெவ்வேறு கோட்பாடுகள் பண்பாடுகள் சட்டத்திட்டங்கள் ஆகியவற்றை வைத்துதான் வாழ்ந்து வந்தனர். அவர்கள் வாழ்ந்தும் அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துரைத்தும் வந்தனர். பிறருக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் ஒருவரை அன்பு காட்டி நெறிப்படுத்துவதும் உலகின் தலை சிறந்த செயலாக கருதப்படுகிறது. இவற்றின் அடிப்படையில் திருக்குறள் தோன்றி மக்களுக்கு உலக பொதுமறையாகவும் உலக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வழியிலும் அறக்கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு எடுத்துரைப்பதாகவும் கருதப்படுகிறது. இதற்கு எடுத்துக்காட்டாக அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. இக்குறளில் அன்பு என்பது கடுகளவு இல்லாதவர் பிறரை நிறுத்தி பார்க்க மாட்டார். ஆனால் அன்புடையோர் பிறருக்கு கொடுத்துண்டு வாழ்வர். மேலும் நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. ஒருவர் செய்த தீமையை உடனே மறந்து விடுவதும் ஒருவர் செய்த நன்மையை ஒருபோதும் மறக்காமல் இருப்பதும் சிறந்த மனிதநேயத்தை எடுத்துரைக்கிறது. இதுபோல் ஆனால் தற்காலத்தில் மனிதர்கள் மனிதநேயத்தை இழந்தும் இலக்கியத்தை மறந்தும் தான் வாழ்கின்றனர். ஆகையால் இலக்கியத்தோடு இணைந்து வாழ்வியலையும் மனிதநேயத்தையும் அழகாக்குவோம். நன்றி, வணக்கம்.